வணக்கம் நண்பர்களே, நல்விருந்தில் உங்களை வரவேற்பது ஜிஆர்வி. இந்த பதிவில் நம்ம ஒரு சுவையான கோதுமை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கோதுமை தோசை பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இல்லாமல் கோதுமை யூஸ் பண்ணி பண்றோம். இந்த கோதுமை நல்லா ஊற வச்சு அரைச்சு அதுல இருந்து தோசை பண்றாங்க. இந்த தோசை நல்லா கிறிஸ்பா இருக்கும், அதே நேரம் நல்ல ருசியாகவும் இருக்குங்க. அதோடு இல்லாமல் இந்த தோசைக்கு தேவையான சூப்பரான சுவையான சாம்பார், டிஃபன் சாம்பார், அதையும் எப்படி செய்யறதுன்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த சாம்பார் ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த பதிவில் இந்த ரெண்டையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, சமையலை எளிமையாக்குவோம். கீ ரோஸ்ட் மாதிரியே சுவையான கிறிஸ்பியான கோதுமை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் கோதுமையும் 1/4 கப் வடைப்பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை நான் மிக்சியில் அரைச்சிருக்கேங்க. அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரு 2 ஹவர் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் தோசை விடணும். இப்போ நம்ம தோசை விட போகிறோம். கல் நல்லா காஞ்சிடணுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் தோசை விடணும். பொறுமையாக தோசை விடுங்க. கல்லில் எண்ணெய் எதுவும் தேய்க்கக்கூடாது. நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். தோசை வார்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த தோசை நல்லா கிறிஸ்பாக வரும். அதே மாதிரி தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் எண்ணெயோ நெய்யோ விடணும். அதுக்கு முன்னாடி விட்டால் கல்லிருந்து பிரிஞ்சு வந்துடும். அப்போ நமக்கு நல்லா கிறிஸ்பாக ஒரே கலரில் வராது. அதனால் நல்லா தோசை வெந்ததுக்கப்புறம் நெய் விடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நெய் விடுறோம். இப்போ நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. தோசை நல்லா வெந்துருச்சுன்னா அதுவே கல்ல இருந்து வெளியே வருங்க, மேலே எலும்பி வரும். பாருங்க, சைடெலாம் நல்லா கரைஞ்சி நல்லா வெந்திருக்கு. பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு நம்ம தோசை. பாருங்க, ஈவனாக ஒரே கலராக இருக்கு. பார்த்தீங்களா? நம்மளுடைய சூப்பரான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை ஒரு 10 நிமிஷம் ஆனால் கூட அப்படியே இருக்குங்க. அதில் கிறிஸ்பினஸ் போகவே போகாது, அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்க. நான் உடச்சி காமிக்கிற தோசையை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதனால டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியும் கூட இது. இப்போ சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு 1 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசி பருப்பு, இது 2 ஹவர் நல்லா ஊற வச்சு இப்போ இதில் சேர்க்குறேங்க. பாசி பருப்பும் துவரம் பருப்பு சேர்த்தாங்க இந்த சாம்பார் நல்லா இருக்கும். இப்போ பருப்பு சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச காயெல்லாம் சேர்க்கலாங்க. நான் சுரக்காய் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெட்டி வச்ச பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாமே சேர்த்துட்டேங்க. இப்போ நம்ம இந்த பருப்பு காய்கறியெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட போகிறோங்க. 3 விசில் விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் நம்மளுடைய காய்கறி பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழ புளியை நல்லா கரைச்சி விடுறோம். இப்போ சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாம்பார் பொடியும் மிளகாத்தூளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடி வந்து ஒரு ஸ்பெஷல் பொடிங்க. இது ஒன்றும் இல்லை, ஜீரகம், வெந்தயம், கடுகு 3யும் சம அளவு எடுத்து எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பொடி வந்து இந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ நம்ம புளியெல்லாம் சேர்த்தனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த சாம்பார் நல்லா கொதிக்க விடணும். இப்போவே நல்ல வாசனை வருங்க இதுலேருந்து. மூடி போட்டு கொதிக்க விடலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து மல்லி இலை சேர்க்குறோம். மல்லி இலை சேர்த்து தாளிச்சிட்டப்பறம் நம்மளுடைய சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பார் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு காய் வெட்டுற நேரம் மட்டும்தான், மற்றபடி இது ஈஸியாக செஞ்சிடலாம். காயெல்லாம் நல்லா அந்த பருப்போட பிளண்ட் ஆகி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்மளுடைய சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான கோதுமை தோசை மற்றும் டிஃபன் சாம்பாரை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே போன்ற ஒரு சுவையான உணவுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.